சர்ச்சைக்குரிய வகையில் டாக்டர் அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதை கண்டித்து சென்னை மவுலிவாக்கத்தில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். சென்னை போரூர் அருகே உள்ள மவுலிவாக்கத்தில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நாடாளுமன்றத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை சிறுமைப்படுத்தும் விதமாக பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மவுலிவாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலை அருகில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வந்தே மாதரம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, ஊராட்சி கிளை திமுக நிர்வாகிகள், அனைத்து அணி சார்ந்த நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் சிறுமைப்படுத்தும் விதமாக பேசியதை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய துணை பெருந்தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே மாதரம், குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக பொருளாளர் ராஜா தேசிங், ஐயப்பன் தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் ஜமிலா பாண்டுரங்கன், பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன், பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர் செல்வகுமார், முன்னாள் வார்டு உறுப்பினர் சீனிவாசபுரம் சக்திவேல், பரணிபுத்தூர் ஊராட்சி மன்ற முன்னாள் துணைத் தலைவர் செயல்வீரன் செந்தில்குமார் உட்பட குன்றத்தூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளை சேர்ந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். அண்ணல் அம்பேத்கரை இழிவு செய்த அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். அண்ணல் அம்பேத்கரை இழிவு செய்த அமித்ஷாவை கண்டிக்கின்றோம். பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. அம்பேத்கரை இழிவு செய்த பாவக்காரன் அமித்ஷாவே பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு. அம்பேத்கரை இழிவு செய்த பாவக்காரன் அமித்ஷாவின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்திய பாராளுமன்றத்தையே அவர்தான் உருவாக்கினார். இப்படிப்பட்ட புரட்சியாளர் சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நாடாளுமன்றத்திலேயே ஒரு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார். இந்த இழிவுபடுத்தி பேசியதை உண்மையாக கண்டித்து எங்களுடைய கழகத் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அறிவிப்பு இணங்க இன்று மவுலிவாக்கத்திலே குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று முடிந்தது. என்றால் அவர் சாதாரண தலைவர் அல்ல, இந்திய சட்டத்தை உருவாக்கி வீழ்ந்து கிடந்த மக்களை எல்லாம் தலைநிமிர்ந்து சேர்ந்தவர் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். நம்மளுடைய முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள் படிக்க முடியல, அவ்வளோ கடினமாக இருந்ததால விட்டுறார் பாதிலேயே. ஆனால் ஏன் காந்தியடிகள், நம்மளுடைய தேசத்தினுடைய காந்தியடிகள் 3 வருஷம் ஆகுது அந்த படிப்பை முடிக்கிறதுக்கு. ஆனால் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் 9 மாதத்தில் அந்த படிப்பை முடிச்சு விட்டு அந்த அப்பேற்பட்ட அறிவாளி தான். அப்பேற்பட்ட ஏன் இன்றைக்கு பெண்கள் எல்லாம் முடிஞ்ச டாக்டர் கலைஞர் அவர்கள் 1989 சொத்தில சம உரிமை வாங்கி கொடுத்தார் என்றால் அதற்கு வித்திட்டவர் 1951 புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அதற்காக அந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் தான் சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து வந்தவர். இன்றைக்கு கூட கேட்கிறார்கள் சங்கிகள் எல்லாம், பாஜக திமுகவிற்கும் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுதான் தொடர்பு எங்களுக்கு. எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அம்பேத்கர் கண்ட சொத்தில சம உரிமை பெண்களுக்கு மற்றும் அம்பேத்கர் பேரில் சட்ட பல்கலைக்கழகம், அவருடைய அண்ணல் புரட்சியாளர் பேரில் சட்டக்கல்லூரி, மணிமண்டபம், அடையாறில் மணிமண்டபம், அது மட்டும் இல்லை இன்றைக்கு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் அண்ணலுடைய பிறந்த ஏப்ரல் 14 நாளை சம்பத்து நாளாக அறிவிச்சிருக்கிறார். என்ற நாங்கள் எப்பவுமே திமுகவும் டாக்டர் அம்பேத்கரும் இணைந்து
கொள்கை ரீதியாக செயல்படுகிற நாங்கள் திமுக இருக்கும். ஆகவே இப்பேற்பட்ட தலைவரை இழிவாக பேசிய அமித்ஷாவை கண்டிக்கின்றோம்.